இளைய மக்கா நான் தான் அவங்க நெல்லையில் பேச நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்கு எதுக்குன்னா நம்ம தலைவர் ஜிபி முத்து அண்ணாச்சிக்கு. ஜிபி முத்து அண்ணாச்சி வேற லெவல்ல தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. யார பண்ணியிருக்காருன்னா அதுவும் லைவ்ல ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. யார் நான் சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க, வேற லெவல் காமெடியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நம்ம தலைவர் ஜிபி முத்து அண்ணாச்சி ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போட்டிருக்காரு. இதுல என்னப்பா விஷயம் இருக்கு, சீக்கிரம் சொல்லப்பான்னு சொல்றீங்களா? சொல்றேன் இருங்க. ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போட்டதெல்லாம் குத்தல. அதில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு பாருங்க. நம்ம திருச்சி சாதனாவை நானும் திருச்சி சாதனா கூடலாம் ரீல்ஸே போட மாட்டேன் இனிமேலாம். எந்த ரீல்ஸும் கிடையாது. ஏன்னா அது கிளவி ஆயிட்டு. சின்ன வயசு பிள்ளைகள் கூட தான் நான் ரீல்ஸ் போடுவேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் நம்ம சாதனாவுக்கு காதல மட்டும் பட்டுச்சுன்னா ஜிபி முத்து தொலைஞ்சாரு அண்ணாச்சி. ஜிபி முத்து அண்ணாச்சி, சாதனா கிளவியா? போங்கங்க, நீங்க வேற போய் அவ வீடியோ போய் பாருங்க. அவ ட்ரெஸ் என்ன, அவ மாடல் என்ன, அவ அழகு என்ன. கிளவி இங்கிரு நீர்தாமையா கிளம்ப மாதிரி இருக்கிற. 5 பிள்ளைய பத்துட்டு 4 பிள்ளைய பத்துட்டு சாதனா மாடலா ட்ரெஸ் போட்டு அது வேற லெவல்ல இருக்கு. அது போடணும்னு சொல்லியிருக்கிய. சாதனா வீட்டுக்கு போனா வாத்துக்கறி கிடைக்கும்னு. அண்ணாச்சி, வாத்துக்கறிலாம் கிடையாது. அதெல்லாம் அந்த காலம். இப்போ பூரா பீட்சா, பர்கர், சாண்ட்விச் தான் வச்சு சாப்பிடுறது சாதனா. சரியா? நீர் தான் அந்த காலத்து ஆள் மாதிரி இன்னும் பழைய வாத்துக்கறி, அந்த கறி இந்த கறின்னு இருக்கீரு. அதனால இந்த கிளவிகளெல்லாம் சொல்லி காதல கேட்டுச்சு, சாதனா காதல கேட்டுச்சுன்னா நீர் அவ்வளவுதான். ஒரு உடம்புடிக்கே வந்துருவா சாதனா. ஆமா, என் சாதனா இருக்க ரேஞ்சு வேற, அழகு வேற. பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்கு சாதனா. மேக்கப் எல்லாம் போட்டு, ட்ரெஸ் சின்ன பிள்ளை மாதிரி ட்ரெஸ் போட்டு. ஏமா சாதனா, நம்ம அண்ணாச்சி ஏதாவது தப்பா தவற பேசிருந்தா எனக்கா மன்னிச்சுக்கத்தா. ஆமா, நான் சொல்லல, ஜிபி முத்து அண்ணாச்சி உன்னை கிளவின்னு சொன்னாரு, நான் ஒன்னும் சொல்லல. ஏன்னா நீ கிளவி கிடையாது, நீ குமரி. அப்படித்தானே இருக்க. அண்ணாச்சி ஜிபி முத்து அண்ணாச்சி தான் தாத்தா மாதிரி இருக்காரு. ஆமா, கிழவனா இருக்காரு. அண்ணாச்சி, இனிமேல் இந்த மாதிரி சாதனா சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அண்ணாச்சி. சரியா? இல்ல மாப்பிள்ளையா, இந்த பதிவு பிடிச்சி நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேர்த்து மறக்காம பேப்பரடி 648 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.